உலகத்தையே மாற்ற வேண்டும் என்ற கனவுகளுடன் பிறந்த சிறுவன் தன் 12 வயதில் தாயின் கணினியின் மூலம் முதலில் முதலீடு செய்தான். யார் அந்த சிறுவன்? அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினான் என்று இந்த காணொளியில் நாம் காணிருக்கிறோம். தனது பள்ளியில் தனது உடன் படிக்கும் மாணவர்களாலே புறக்கணிக்கப்பட்டான். ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை. வறுமையின் காரணமாக கனடா நாட்டுக்கு குடிபெயர்ந்து உறங்க இடமில்லாமல், உண்ண உணவு இல்லாமல், வேலைக்காக கழிவறைகளை சுத்தம் செய்தான். அவனின் கடின முயற்சியால் JEDI-B2 என்று நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் பெரிய வெற்றியைக் கண்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து காட்டினான். பின்பு பேபால் என்ற கம்பெனியின் மூலம் பண பரிமாற்றத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்தான். 3 முறை விண்ணில் ஏவிய ராக்கெட்டுகள் வெடித்து சிதறின. கடைசியாக 4வது முறைதான் அவர் வெற்றி கண்டார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் இன்று உலக பணக்காரர்களின் முதலிடம் வகிப்பவர், எலான் மஸ்க். இன்று நாம் ஒரு முறை தோல்வி அடைந்தாலே போதும், இதோடு நிறுத்திக் கொள்வோம் என்று நாம் முயற்சியில் இருந்து விலகிக் கொள்கிறோம். ஆனால் உலகின் நம்பர் 1 பணக்காரரே பல முயற்சிகளுக்கு பிறகுதான் வெற்றி என்ற கனியை பறிக்க முடிந்தது. முயலும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஃபோகிராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.